இப்போ 2-3 நாளா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு இங்கிலாந்து முதலான பல்வேறு நாடுகள்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடு எதுவுமே இல்லையா? ஐக்கிய நாடு சபையில் அப்படிப்பட்ட ஒரு நாடை அங்கீகரிக்கவே இல்லையா? உலக மேப்பில் பாலஸ்தீனமே இல்லையா? என்னங்க இது புதுசா இருக்குது? கடந்த 7/10/2023 திடீர்னு பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியில் இருந்த ஹமாஸ் என்ற ஒரு போராளிகள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி ஏறத்தாழ இஸ்ரேலியர்கள் ஒரு 1200 பேரை கொண்டுட்டாங்க, 251 பேரை பண கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல் நமக்கெல்லாம் தெரியும். 2 வருடங்களுக்கு மேல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதுங்க. பாலஸ்தீனிய மக்கள், சிவிலியன் மக்களே ஏறத்தாழ ஒரு 65,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கும் மேலானவர்கள் காயமடைந்து விட்டாங்க. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக இந்த காசா ஸ்ட்ரிப் அந்த பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி மற்ற நாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் பண்ற தாக்குதல்ல காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது நிர்மூலமாயிருச்சு. ஒரே பசி, பஞ்சம், பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க. தொடர் குண்டு வெடிப்புங்க. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பாலஸ்தீனிய நாடை புதுசா அங்கீகரிக்கணும் வேற இப்ப சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கு. என்னதான் பிரச்சனை? ஏன் இப்போ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து புதுசா பாலஸ்தீனத்தை நாங்க தனி நாடாக சுதந்திர நாடாக அறிவிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க? என்னதாங்க பிரச்சனை? வாங்க பார்க்கலாம். ஒரு ஆழமான தீவிர அலசல். 1917க்கு முன்னரே முதல் உலக போர் முடிஞ்ச உடனே பிரிட்டன் இருக்கு இல்லையா, இங்கிலாந்து, அது ஜெருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது இப்போது பாலஸ்தீன பகுதிகள் சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதிகளை இங்கிலாந்து பிடிச்சிட்டாங்க. அதாவது ஒட்டமன் எம்பையர் ஒரு பேரரசு அப்படின்னு ஒன்று இருந்தது. அவங்க கிட்ட இருந்து இங்கிலாந்து இந்த பாலஸ்தீனிய பகுதியை பிடிச்சு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த இங்கிலாந்து பிடிச்ச அந்த பாலஸ்தீனிய பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் அரேபியர்கள் மெஜாரிட்டியா மிக அதிகமாக வாழ்ந்தார்கள். அதுல இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூதர்கள், அவங்க மிக கம்மியான ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷனாக தான் அந்த இங்கிலாந்து பிடித்த அந்த அரப் பகுதியில் இருந்தாங்க. 1917 யூகே யுனைடெட் கிங்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இங்க ஜூஸ் ஓரளவுக்கு பாப்புலேஷன் இருக்கிறாங்க, அதாவது யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பல்வேறு விதமான மோதல்கள் வந்துகிட்டே இருக்குது, அதனால யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு, ஒரு நேஷனல் ஹோம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பகுதியை நாங்கள் யூதர்களுக்கான ஒரு மதர்லேண்ட், அதாவது நேஷனல் ஹோமா நாங்கள் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 1920 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஹாலோகாஸ்ட், அதாவது ஒரு ஜெனோசைடும்பாங்க, இனப்படுகொலை, யூதர்களை கண்டனால கொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும், யூரோப்பில் எல்லா இடத்துலையும் நிறைய கொண்டு ஒரு 60 லட்சம் யூதர்களை அதுக்கப்புறம் அந்த ஹாலோகாஸ்ட்ல கொண்டுட்டாங்க. நம்மளை இனப்படுகொலை செய்யறாங்க, இனிமேல் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு என்று ஒரு தனிநாடு வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த 1920 40 வரை உள்ள அந்த பீரியடில் அந்த ஜெனோசைடு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் பேருக்கு மேல கொல்லப்பட்டதுனால பயந்து போயிட்டு எல்லாருமே இந்த பாலஸ்தீனிய பகுதிக்கு, யூதர்கள் குடியிருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில் குடியேறிட்டாங்க. அப்படி குடியேறின பிறகு என்னாச்சு அப்படின்னா, பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆயிடுச்சு. ஏற்கனவே இங்கு உள்ள பாப்புலேஷன் கூடுச்சு, உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் பாதுகாப்பு தேடி இந்த பாலஸ்தீனிய பகுதியில் குடியேறினாங்க. அந்த பாப்புலேஷன் 60 லட்சத்துக்கு மேல வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1947 இந்த பாலஸ்தீனிய மக்களுக்கும் இந்த யூதர் மக்களுக்கும் இடையில பயங்கரமான ஒரு போர், ஒரு சண்டை. நான் வெட்டி நீ வெட்டிடுவேன், நான் வெட்டிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் வெட்டி சாறது அல்லது மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தது. இதெல்லாம் பார்த்த அந்த யுனைடெட் கிங்டம், பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, இனிமேல் நம்ம இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த நாடுகளை விட்டுட்டு நாங்க போயிடுறோங்க. இந்த பாலஸ்தீனிய பகுதி இருக்கு இல்லையா, இதை ரெண்டா நாங்க பிரிக்கிறோம். ஒரு பகுதி இந்த யூதர்களுக்கு, ஒரு பகுதி அரப் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1947 அப்புறம் பிரிட்டன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கிலாந்து அரசாங்கம் ரெண்டா பிரிச்சு கொடுத்ததுல யூதர்களுக்கான பகுதி மிக பெருமையான நிலப்பரப்பை கொண்டதா இருந்தது. அரேபிய மக்களுக்கு அவங்க பாப்புலேஷன் அதிகமா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கம்மியான பகுதியே கொடுத்துட்டாங்க. அதனால பாலஸ்தீனியர்கள் ஒத்துக்கிடல. என்னங்க இது, சொற்ப பாப்புலேஷன் இருக்கிற யூதருக்கு பெரிய நாடா, பெரிய இடமா, எங்களுக்கு கம்மியான இடமா அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை கூட
இந்த மாதிரி இந்த பாலஸ்தீனத்தை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஒரு பகுதியை அரேபிய மக்களுக்கும் ஒரு பகுதியை யூத மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு நாங்கள் அங்கீகாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலேம் அப்படின்னு அந்த நகரம் இருக்கு இல்லையா, புனித நகரம், அதை இன்டர்நேஷனல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் இடையில நாங்கள் வைக்கிறோம், ரெண்டு பேருக்குமே அது கேபிட்டலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரேபிய மக்கள் இது ஏற்றுக்கொள்ளலை. எப்படிங்க இது நியாயம்? நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு போய் இப்படி கம்மியான லேண்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, நாங்கள் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே தாரார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1948 பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, எங்க இந்த தகராறுக்குள்ளே நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, என்னுடைய ஆட்சியை இதோட முடிச்சுக்கிறேன், நான் இதில் திராட மாட்டேன், நான் போயிடுறேன், திரும்பி போயிடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த பிரச்சனையை யூதர்களுக்கும் அரேபிய மக்களுக்கும் உள்ள இந்த பிரச்சனையை, பாலஸ்தீன மக்களுக்கும் உள்ள பிரச்சனையை ஐக்கிய நாடு சபையிட்ட விட்டு போகிறாங்க அப்படின்னு பிரிச்சுட்டு 1948 போயிட்டாங்க. அவங்க போன 1948 அவங்க போன உடனேயே பிரிட்டிஷ் ரூல் எப்போ முடிஞ்சதோ அப்பவுமே என்ன பண்ணாங்க, இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது இன்னையிலிருந்து இண்டிபெண்டன்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க. 1949 ஐக்கிய நாடுகள் சபை இந்த இஸ்ரேல் நாட்டை ஒரு சுதந்திர தனி நாடு அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாலஸ்தீனியர் ஒத்துக்கல. எப்படிங்க மிகப்பெரிய ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்து அவங்க யூனிலேட்டரா அவங்க இஸ்ரேல் நாடுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, அதை நீங்க யுனைடெட் நேஷன்ஸ் எப்படிங்க நீங்க அக்செப்ட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மறுபடியும் போராடினாங்க. ஒரு சண்டை சச்சரவு ரொம்ப வந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு இவங்க 1949 எந்த டேட்ல அந்த யூதர்கள் இந்த பகுதி இஸ்ரேல் நாடு அப்படின்னு தனி நாடாக சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தினாங்களோ அந்த நாளைக்கு அடுத்த நாளே ஒரு 5 அரேபிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலை பயங்கரமா தாக்குனாங்க. விடக்கூடாது, நம்ம பாலஸ்தீன மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி தாக்குனாங்க. இந்த வார் 1949 தான் முடிஞ்சதுங்க, எண்டுல முடிஞ்சது. அப்போ அந்த வார் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே இஸ்ரேலுக்கு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க இடங்க, அதுல மோஸ்ட் ஆஃப் தி இடங்களை இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க, அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. எகிப்து என்ன பண்ணது அப்படின்னா, இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதி காஜா பகுதி, அந்த பகுதியை அவங்க எகிப்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. ஜோர்டான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அப்படிம்பாங்க, அது மாதிரி கிழக்கு ஜெருசலேம் அதை பிடிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேல் வெஸ்ட் ஜெருசலேத்தை பிடிச்சு ஃபுல்லா வச்சுக்கிடுச்சு, மேற்கொண்டு முக்கியமான நகரங்கள் இதெல்லாம் பிடிச்சு பெரும்பாலான நிலப்பகுதியை இஸ்ரேல் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு சண்டை இந்த 5 நாட்டுக்குள்ள சண்டை நடந்தா கூட வெற்றி பெற்றது இஸ்ரேல் தான் சொல்ல முடியும். அப்படிதான் மிகப்பெரிய நடந்தது. ஏறத்தாழ 7,50,000 பாலஸ்தீனிய மக்கள் அந்த அவங்க குடியிருப்பில் இருந்து குடிபெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க இடத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்தை போறா இஸ்ரேல் பிடிச்சு தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டாந்துட்டாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் குடியிருந்த இடம் இப்ப இஸ்ரேல் பிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து மட்டும் இல்லாம யூதர்களை அங்கங்கே ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஏற்படுத்தி அவங்கள குடி வச்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு. ஆக இப்படிலாம் நடக்க உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் 1967 இது இஸ்ரேலை விடக்கூடாதுங்க, என்னங்க மறுபடியும் பாலஸ்தீன மக்கள் எல்லாம் வெளியே விரட்டிக்கிட்டு பாலஸ்தீனுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்கு, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த இடம், அதையெல்லாம் போய் அங்கேயும் போய் செட்டில்மெண்ட் வச்சுக்கிட்டு எல்லாரும் விரட்டி அனுப்பிட்டு இருக்காங்களே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்களுக்கு சப்போர்ட்டாக 1967 மறுபடியும் ஒரு போர் வர்ற மாதிரி வந்த உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுது, இவங்களை விட்டுட்டே போனா நம்ம மேல போர் விடுவாங்கன்னு சொல்லிட்டு எகிப்து, ஜோர்டான், சிரியா இந்த நாடுகளை பூரா இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. மூர்க்கத்தனமா தாக்கினாங்க. இந்த போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது. இப்படி ஆன பிறகு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க, வெற்றி அப்படின்னு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏங்க எகிப்துடைய கண்ட்ரோல்ல சினாய் தீபகற்பம் காசா ஸ்ட்ரிப் இருந்ததுல அதை நாங்க எடுத்துக்கிட்டோம், இப்ப எங்க கண்ட்ரோல். சிரியாட்ட கோலன் ஹைட்ஸ் இருந்ததுல அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஜோர்டான்ட்ட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெருசலேம் இருந்தது, அதை நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் அந்த நாட்டுல இருந்து பிடிச்சு தனதாக்கி கொண்டு இன்னிலிருந்து இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை அப்புறம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆக என்னாச்சு, இந்த வெஸ்ட் பேங்க், காசா, ஈஸ்ட் ஜெருசலேம், கோலன் ஹைட்ஸ் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா இஸ்ரேல் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. கஷ்டம் வச்சா கூட அங்க ஏறத்தாழ 10 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப திக்லி பாப்புலேட்டட் ஏரியா அது. அந்த பாலஸ்தீனியர்கள் அங்க இருந்தால் கூட கண்ட்ரோல் பூரா என்னுடைய கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு மிலிட்டரி எல்லாம் கொண்டு அங்க வச்சு எல்லா இடத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் ஆட்சி நிர்வாகமே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடங்களில். இது ரொம்ப ஒரு மோசமா இருந்தது. அதுல ஒரு இடம் தான் காசா ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்னா இட் இஸ் அந்த ஒரு லேண்ட் எப்படின்னா சரண்டட் பை இஸ்ரேல், எகிப்து, மத்திய தரைக்கடல் இந்த 3 பகுதிகளும் சூழப்பட்ட ஒரு இடத்துக்கு பேரு காசா ஸ்ட்ரிப்னு பேரு. இது 41 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா
பாலஸ்தீனிய மக்கள் இப்படி விரட்டி அடிக்கும் போது வேற வழி இல்லாம அந்த இடத்துல மட்டும் ஏறத்தாழ 21 லட்சம் பாலஸ்தீனியர்கள் இந்த காசா ஸ்ட்ரிப்ல குடியிருந்தாங்க. திக்லி ஒரு பாப்புலேஷனுங்க. இப்போ 1967 வாரில் இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து எகிப்து அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க, அவங்களை விரட்டி விட்டாச்சு. இப்போ ஆக்குபைடு பை இஸ்ரேல். இப்போ என்ன ஆனாங்கன்னா மோர் பாலஸ்தீனியன்ஸ் இருந்தாங்க, ஆனா மிலிட்டரி ரூல் பை இஸ்ரேல் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. மறுபடியும் சின்ன சின்ன சச்சரவு, ஒரு பிரச்சனை பாலஸ்தீனியர்களால தொந்தரவு வந்துகிட்டே இருக்க போய் சரி ஓரளவுக்கு விட்டுருவோம் சொல்லி 2005 இஸ்ரேல் என்ன பண்ணதுன்னா இந்த காசா ஸ்ட்ரிப் போன்ற இந்த பகுதி இருக்கு இல்லையா, பாலஸ்தீனில் குடியிருக்கின்ற பகுதிகள் ஏறத்தாழ 21 லட்சம் மக்கள் பாலஸ்தீனில் குடியிருக்கின்ற காசா ஸ்ட்ரிப் பகுதியை விட்டு நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம். அவங்க மிலிட்டரியை பூரா எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னா சும்மா விட மாட்டோம், இன்னமும் முக்கியமான கண்ட்ரோல் பூரா எங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. எப்போ 2005 2006 அங்க காசா ஸ்ட்ரிப்ல ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹமாஸ் என்ற போராளிகள் அவங்க இஸ்ரேலுக்கு ஒரு தனி நாடே இருக்க கூடாதுங்க, எல்லா நாடும் எங்க பாலஸ்தீன நாடு, அவங்க கொஞ்சம் பேர் மைனாரிட்டியா இருந்தாங்க. ஆனா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அவங்க பிரிக்கும் போது அவங்க ஆட்சியை விட்டு போகும்போது எங்களுக்கு கம்மியான ஒரு லேண்டை பரப்ப கொடுத்துட்டு அவங்களுக்கு நிலப்பகுதி அதிகமாக கொடுத்துட்டு பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கிறிஸ்துவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இஸ்ரேல் டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் நாடு உலக வரைபடத்தில் இருக்கவே கூடாது, இஸ்ரேலை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மோட்டோ வச்சுக்கிட்டு அங்க பாலஸ்தீனியர்கள் மத்தியில் பிரபகண்டா பண்ண உடனே அந்த காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் என்ற அந்த போராளிகள் அந்த 2006 எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க ஃபுல்லா. மற்ற பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா அங்க பாலஸ்தீன அரசாங்கம் இருந்தது, நமக்கு எல்லாருமே தெரியும். யாசர் அரஃபத் அங்க இருந்தாரு அப்படின்னு தெரியும். இப்ப கூட முகமது அப்பாஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பாலஸ்தீனிய பகுதிக்கு பிரசிடண்டா இருக்கிறாங்க. ஆனால் காசா ஸ்ட்ரிப்புக்கு உள்ள பாலஸ்தீனிய பிரசிடண்டே உள்ள வர முடியல. இங்க ஹமாஸ் போராளிகள் தான் ஆட்சி செய்து வந்துட்டாங்க. அதாவது மிலிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஏகப்பட்ட வெப்பனை வச்சு இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலை ரெகக்னைஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க. 2006 ஹமாஸ் அந்த பகுதியில் காசா ஸ்ட்ரிப்ல ஸ்டேஜ் வந்த பிறகு 2008 2009 2012 2014 2021 ஆகிய இந்த வருடங்களில் எல்லாம் ஹமாஸ் தொடர்ந்து இஸ்ரேலோட போரிடும். ஏதாவது ஒரு சண்டை போடுவாங்க, இந்த பக்கம் ஒரு 100 பேர் சாவாங்க, அந்த பக்கம் 200 பேர் சாவாங்க, இப்படி தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருந்ததுங்க. மிகப்பெரிய 2 பேத்துக்குள்ள ஒரு மனக்கசப்பு அப்படி இருந்தது. இந்த ஹமாஸை ஒழிக்கலைன்னா நான் நிம்மதியாக தூங்க முடியாதோ அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கும். இஸ்ரேலையே ஒழிச்சுக்கட்டுன்னு இஸ்ரேல் நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஹமாஸ் நினைக்கும். அப்படிதான் நடந்துட்டு இருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 7/10/2023 அன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு நகரத்தில் நைட்ல மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இவன் அயன் டோம் வச்சிருக்கிறோம் அப்படி செக்யூரிட்டிஸ்க்கு சொன்னாங்க இஸ்ரேல்காரங்க. ஆனால் எல்லாத்தையும் பிரீச் பண்ணிட்டு உள்ள அட்டாக் பண்ணி நிறைய தகராறு பண்ணி 1200க்கும் மேல இஸ்ரேலியர்களை கொன்னுட்டாங்க. 259 இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடிச்சு போயிட்டாங்க. பயங்கரமான ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தவுடனே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் அந்த காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர். இதுல பாலஸ்தீனியர்கள் என்ன சொல்றாங்க, ஜெருசலேம் எங்களுடைய புனிதமான ஒரு நகரம், எங்களுக்கு ஜெருசலேம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் எங்களுடைய புனிதமான நகரம் ஜெருசலேம், இயேசு பிறந்த இடம், எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஜெருசலேம் கேட்டுக்கிட்டு அதுல உள்ள ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது, ஹோலினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சண்டையில் இன்னும் ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் தனி நாடாக சுதந்திர நாடாக அறிவித்து அதை ஐக்கிய நாடு சபை அங்கீகரித்து விட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்த முடியல. பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு மாதிரி அங்க பாலஸ்தீனில் இருந்து இப்போ முகமது அப்பாஸ் அங்க பிரசிடண்டா இருக்காருன்னா கூட யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல பிரைமரி அப்சர்வர் ஸ்டேட் அப்படின்னு தான் ஒரு நாடா வச்சுக்காங்களே தவிர அது ஒரு தனி நாடு சுதந்திர நாடு என்று இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நாடு அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய 193 நாடுகளில் 147 நாடுகள் பாலஸ்தீனம் என்னங்க பண்றது, ஜெருசலேம் கேட்கிறாங்க. உண்மை, 2 பேருக்கும் ஒரு ரைட் இருக்குதான் செய்யுது. இஸ்ரேலை மட்டும் தனி நாடாக அவங்க அறிவிச்சுட்டா உடனே நீங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல இண்டிபெண்டன்ட் சுதந்திர நாடு என்று இஸ்ரேலை அங்கீகரிச்சிட்டீங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தையும் தனி நாடு சுதந்திர நாடு என்று அறிவிக்க வேண்டும், ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 147 நாடுகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையில். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கா அல்லது கிறிஸ்துவ நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு
சப்போர்ட். ஏன் இஸ்ரேலுக்கு எல்லா வெப்பன் கொடுத்து இவ்வளவு நாளா 7/10/2023 இந்த ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உடனே போர் தொடங்கியதுன்னா 2 வருடங்களுக்கு மேல் இந்த போர் மிக மூர்க்கத்தனமாக நடக்குது அப்படின்னா அது காரணமே அமெரிக்கா தான். இப்போ இப்படி நடக்கிறது காரணம் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒழிக்கப்படணும், எல்லா பணய கைதிகளையும் விடுவிக்கு வர விடவே கூடாது, எல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு ஊக்குவிக்கிறது இவர் தான், டொனால்டு ட்ரம்ப் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமே என்ன செய்ய போகுது, நிர்மூலமாகிட்டு இருக்குது. லட்சக்கணக்கில் வந்து அகதிகளாக அந்த பாலஸ்தீனியர்கள் சொந்த நாட்டு விட்டு வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. குழந்தைகள், பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இறக்குறாங்க. பட்டினிச்சாவு நடந்துகிட்டு இருக்கு. இது நிறுத்தியே ஆகணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஜெனோசைட், இனப்படுகொலை அப்படின்னு உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவித்த உடனே எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேல் நாட்டை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களோ, கிறிஸ்துவ நாடுகள், அதாவது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, போர்ச்சுகல், பிரான்ஸ், பெல்ஜியம், அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் ஏங்க இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கிற ஒரு போர் அல்லது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேல் நடக்கிற இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிரந்தரமாக அந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக டிக்ளேர் பண்ணணும். நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்றுக்கு இது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் உடனே ஒரு அறிக்கை விட்டாங்க. ஏங்க எங்க நாட்டில் வந்து 1200 பேரை கொன்று 250 பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பணைய கைதிகளை விடுங்க விடுங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு 60-70 பேரை விட்டாங்க, கொஞ்சம் பேரை கொண்டுட்டாங்க. மீதி இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 நபர்கள் பணைய கைதிகளாக அவங்க கையில் இருக்கிறாங்க. அவங்கள விடுன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்காக தானே நாங்கள் போரிட்டு இருக்கோம். எங்கள் மக்கள் நாங்கள் எப்படிங்க முடிக்க முடியும்? அவங்கள நாங்கள் மீட்டெடுக்கணும்னு சொல்லி போரிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட எங்களை கொன்ற எங்கள் நாட்டு மக்களை பணைய கைதிகளை பிடிச்சென்ற அந்த ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாதிகளுக்கு அவங்க நாடை வந்து நீங்க தனி நாடாக பாலஸ்தீனம் அங்கீகரிக்கணும்னா ஒரு பயங்கரவாதத்துக்கு நீங்க கொடுக்க அங்கீகாரமா, ரிவார்டா? இது எப்படிங்க நாங்க ஒத்துக்க முடியும்? உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எப்பவுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாடு வரவே வராது, வர விடவே மாட்டோம். எங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருக்கு, விட மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு நேற்று நைட்ல பயங்கரமா கொக்கரிச்சு பேசிட்டார். தனி நாடு கிடையாது, வரவே முடியாது, நீங்க அங்கீகரிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னாங்க. அவர் என்ன தைரியத்தில் அப்படி சொல்றாரு? என்னதான் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த மாதிரி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தா கூட வல்லரசு நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டோ பண்ணானா ஒன்றும் நடக்காது. அமெரிக்கா இவங்க பக்கம் ஃபுல் சப்போர்ட். பிரான்ஸ், இங்கிலாந்து வந்து தன்னாடாக அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து வீட்டோ பண்ணானா அந்த தீர்மானம் நிறைவேறாது. அதனால தன்னாடு வரவே இல்லை, வராது அப்படின்னு பெஞ்சமின் நேத்தன்யாஹு பேசிட்டு இருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபம் தான். அது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இப்படி அமெரிக்காவுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து அந்த நாட்டை தாக்கிக்கிட்டு லட்சக்கணக்கான மக்களை கொல்வது, இனப்படுகொலை செய்வது என்பது உலகம் முழுவதும் இப்ப எல்லாருமே வெகுண்டெழுந்து அதை கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படி மோசமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும் போது எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும், அங்கீகரிக்கும் சொல்லும் போது நேற்றைக்கு அமெரிக்காவுடைய 47வது பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அதை மட்டும் செய்யவே முடியாது. ஹமாஸ் தீவிரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் தான் பாலஸ்தீன நாடு கொடுக்காங்களா, கொடுக்கலாமா, ரெகனைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் தடாலடியா அறிக்கை விட்டுட்டு இருக்காருங்க. இப்போ ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு, நான் 6-7 வார உலகத்தில் நான் தான் இந்த 6-7 மாசத்துல நாங்கள் நிறுத்தினேன், எனக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி அவரேமோ இது வரைக்கும் ஒரு 30-40 தடவை எல்லா பேட்டியிலையும் சொல்லிட்டார், எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது உண்மையாவே வச்சுக்கிருவோம், 6-7 நாடுகளுக்கு இடையான போரை அவர் நிறுத்தாரே வச்சுக்கிருவோம். ஆனால் உலகத்தில் மிக மோசமான ஒரு சமீபத்திய காலத்தில் மிக மிக மோசமான ஒரு போர்னா இஸ்ரேல் அந்த ஹமாஸ் போர் தான், பாலஸ்தீனிய போர் தான். இப்படி நிறைய மக்களை கொன்னு அங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 65,000 சிவிலியன் கொண்டுட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் பேருக்கு மேல முடமாயிட்டாங்க. 10 லட்சம் பேர் வீடை விட்டு ஓடி அகதிகள் ஆயிட்டாங்க. அங்க உள்ள பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பட்னிச்சாவு நடந்துகிட்டு இருக்காங்க. தினசரியும் குண்டு வெடிப்பு. அங்க அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு காரணம் யார் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் இவ்வளவு தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் யார் அப்படின்னா ஒன்லி டொனால்டு ட்ரம்ப் தான். இப்படி கொலை செய்யக்கூடிய மோசமான போர் நடத்துகின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைக்கிறேன். நீங்க பாக்குறீங்க எல்லாருமே கண்டிப்பாக சமாதானத்துக்கான நோபல் பரிசை டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கலாம் சொல்லி நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை இந்த வார் நடத்துறதுல டொனால்டு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த வார் நிறுத்தப்பட வேண்டியதுதான்,
பாலஸ்தீனியம் கண்டிப்பாக தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னமும் நிறைய பணைய கைதிகளை அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கையில் வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்கல்ல. இஸ்ரேல் விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஏப்பா வார நிறுத்த சொல்லலாம், நீ முதல்ல பணைய கைதிகளை விடுப்பான் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்காங்க. அதனால தானே வார் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் முஸ்லீம் நாடுகளுக்கு என்ன தயக்கம்? ஏன் அந்த பணைய கைதிகளை உடனே விட சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் பாலஸ்தீன நாடு என்பது ஒரு தனி நாடு, சுதந்திர நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று அப்படி முன் வந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அறிகுறி தான். உலகத்தில் அமைதி நிலவ, அந்த பகுதியில் அமைதி நிலவ, மக்கள் அமைதியாக வாழ இது பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.